முருகப்பெருமான் தனக்கு இருந்த அனுபவம் எப்படியா, இருவினையும் மலமும் அற இரவியொடு பிறவி அற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம் அதனை அருள் இடை மருதினில் ஏக நாயகா லோக நாயகா இமயவர் பெருமாளே. எப்படியா, இருவினையும் மலமும் அற, நல்வினை தீவினை வேணாம், எது ரெண்டுமே வேணாம் எனக்கு. இருவினையும் மலமும் அற இரவியொடு பிறவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம் அதனை அருள் இடைமருதினில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே. அப்ப அந்த முருகப்பெருமானோடு பற்றற கலந்திருக்கின்ற பற்று. வள்ளுவர் குறிப்பிடுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றி பற்றுக பற்று விடற்கு. பற்று வேடுடன் பற்றே இல்லாதவனை நான் பற்றி கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு கடன் தேவைன்னா கடனே இல்லாதவன் தான் கடன் கேட்க முடியும். கடன்காரன் போய் எனக்கு கடன் கூட கேட்க முடியாது. அப்ப நம்முடைய பற்று விட வேண்டும் என்று சொன்னால் பற்றிலிருந்து ஏற்கனவே விடுபட்டு இருக்கிற நித்தியமாக இருக்கிற முருகப்பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டால் நம்முடைய பற்று விட்டு போகும். இதை பதிவு செய்கிறார். முருகப்பெருமானுடைய அழகுல கலந்து 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 அப்படி கரைஞ்சு நிற்கிறார் அருணகிரி பெருமான். திருச்செங்கோடு செல்கிறார். அங்க இருக்கிற முருகப்பெருமானுக்கு செங்கோடன் பேர். செங்கோடன் நிறைய பேர் அந்த பக்கம் செங்கோடன் பேர் வச்சுப்பாங்க. அந்த முருகப்பெருமான் அப்படியே செக்க சிவந்த திருமேனி. அந்த முருகப்பெருமானை பார்த்த உடனே பிரம்மனை திட்டுறார். பிடிச்சி தன்னை படைத்த பிரம்மனை திட்டுறார். கஞ்சப்பய. யாரு? பிரம்ம சரியான கஞ்சப்பய. ஏன் இந்த முருகப்பெருமானை பார்ப்பதற்கு 4000 கண்ணு கொடுக்காம கஞ்சத்தனமா 2 கண்ணை கொடுத்துட்டானே. எவ்வளவு பெரிய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க. அவ்வளவு அழகா 4000 கண்ணு வேணுமா அந்த திருச்செங்கோட்டு முருகனை தரிசனம் செய்வதற்கு. சேலார் வயல் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொட 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனை. எவ்வளவு அழகான திருப்புகழ் பாருங்க. சேலார், சேல்னா மீன்கள் துள்ளி விளையாடக்கூடிய நீர்வளம் மிக்க திருச்செங்கோடு என்று பொருள். சேலார் வயல் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொட. உட்காந்து டிவியில உட்காந்து பார்க்க கூடாது, பக்தி மலர்ல வருதான் பார்த்துட்டு இருக்க கூடாது. சென்று கண்டு தொடர்ந்து அப்பதான் அந்த உணர்வை நாம பெற முடியும். சென்று தொழுமீன்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு. அப்பர் பெருமான் நடராச பெருமான போய் பார்த்தா தான் எப்பப்பா வந்தேன்னு கேட்கிற மாதிரி தோணும். டிவியில உட்காந்து பார்த்துக்கிட்டோ அல்லது சினிமால பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு அப்படி தோணாது. எனவே சேலார் வயல் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று அருணகிரி பெருமான் ஆதங்கத்தோடு பதிவு செய்கிற பாடலை நாம் பார்க்கிறோம். அதுபோல இந்த சந்தம் என்றதை நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு பாடல். நாத பிந்து கலாதி நமோ நம வேத மந்திர சுரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. அருமையான ஒரு பாடல். அந்த சந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாத விந்து கநாதி நமோ நம தான தந்தன தான தன தன தான தந்தன தான தன தன தான தந்தன தான தன 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 நானா. இதான் அந்த சந்தம். அதை புரிச்சுக்கிட்டா அந்த பாட்டு முழுக்க பாடிடலாம். ஒண்ணும் இல்லைங்க. பழனி மலையில் இருக்கிற முருகப்பெருமானை பாடுகிறார். அந்த பழனி எங்க இருக்குது? எப்படி ஒரு இலக்கியவாதி, ஒரு ஆன்மீக இலக்கியவாதி வர்ணனை செய்வார் அப்படிங்கிறதுக்கு அருணகிரி பெருமானோட இந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டு. நேரடியா பழனி முருகன் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அப்படி சொல்லல. எப்படி சொல்லி கொண்டு வராரு பாருங்க. எவ்வளவு வரலாறு கொண்டு வந்து அதுல அடக்குகிறார் பாருங்க. பழனி, அதற்கு ஆவினன்குடின்னு பேரு. அந்த ஆவினன்குடி எங்க இருக்கு? கொங்கு நாட்டுல இருக்கு. கொங்கு நாடு எப்படிப்பட்டது? சேர மன்னன் ஆட்சி பண்ணது. அந்த சேர மன்னன்ல யார் ரொம்ப சிறந்தது? சேரமான் பெருமாள் நாயனார். அந்த சேரமான் பெருமாள் நாயனார் எப்படிப்பட்டவர்? ஆதி உலா பாடினவர், திருக்கைலாய ஞான உலா பாடினவர். அந்த சேரமான் பெருமாள் எது மேல கைலைக்கு போனார்? குதிரை மேல போனாரு. யாரோட போனாரு? சுந்தரரோட போனார். எவ்வளவு செய்தி. ஆவினன் குடி எங்க இருக்குன்னு கேட்டாங்க. சுந்தரர் தெரியுமா அப்படின்னாங்க. ஆமா தெரியும் அப்படின்னாங்க. அந்த சுந்தரருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? தெரியாது.
அவரு சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் யார் தெரியுமா? கைலைக்கு தன்னுடைய குதிரையின் மூலமே சென்றவர். அப்படியா? அது மட்டும் இல்ல, போகும்போது சும்மா போல திருக்கையிலாய ஞான உலா பாடிட்டே போனார். அந்த சேரமான் பெருமாள் ஆண்ட சேர நாட்டில், கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஆவினன்குடி. இப்படி பாருங்க, ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை. ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை யாரு? சேரர். ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளில் ஆடல் வெம்பரி மீதேறிமா கையிலையில் ஏகி ஆதியந்த உல ஆசு பாடிய சேரர் கொங்குவைகாவூர் நன்னாடதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. ஆவினன்குடி வாழ்வான பெருமாளேன்னு சொல்ல வந்தவர் சுந்தரருடைய வரலாற்றை கொண்டு வந்து சொல்லுகிறார். காவிரியை பத்தி சொல்லுகிறார். எப்படிப்பட்ட காவிரி? ஏழுதலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டலம். அந்த சோழ மண்டலத்தை சொல்லி, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்லி, சேரமான் பெருமாள் நாயனாரை சொல்லி, அவர் பாடிய பிரபந்தங்களை எல்லாம் வரிசையாக அடுக்கி சொல்லி, இருவரும் கைலைக்கு சென்றதெல்லாம் சொல்லி ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே என்று முடிக்கிறார். அதான் வரலாற்று நோக்கம். தமிழுக்கு செந்தமிழ், பைந்தமிழ், தண்டமிழ், தீந்தமிழ், சந்தம்மலி தமிழ், திருமநெறிய தமிழ், திருமலிந்த தமிழ் என்றெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் அருமையா அடுக்கி சொல்வார். அருணகிரிநாதர் ஒரு தமிழ் சொல்றார். முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி. முந்து தமிழ், மற்ற மொழியெல்லாம் பிந்தும், தமிழ் முந்துமா. எவ்வளவு அழகான ஒரு குறிப்பை சொல்லுகிறார் பாருங்க. வாரியார் சுவாமி சொல்லுவார், மற்ற மொழிகளுடைய சப்தங்கள் கடினமான சப்தங்கள். ஹா ஷா தா பா அப்படின்னு வரும். இது வாரியார் சுவாமி சொன்னது. அதெல்லாம் ரொம்ப கடினமான மொழி நடையை கொண்டதா இருக்கும். ஆனா தமிழ் அம்மா, அப்பா, அண்ணா, தங்கை, தமக்கை என்று ரொம்ப மென்மையானதா இருக்கும். அதனால சொல்றார், மற்ற மொழிகள்லாம் கனத்த சரீரம் உடையது, அதனால அவைகளெல்லாம் நடந்து செல்வதற்கே கடினப்படும் பொழுது தமிழ் மென்மையான மொழி, எனவே அது முந்தி செல்லுகிறது. அதனால் அருணகிரி பெருமான் முந்து தமிழ் என்றார். எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்க வாரியார் சுவாமி சொன்னது. முருகப்பெருமான், வாரியார் சுவாமி ரொம்ப வேடிக்கையா பேசக்கூடியவர். இப்ப சீனா, ஜப்பான்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முகங்கள் ஒரே மாதிரி இருக்கு, ஏன் அப்படின்னு வாரியார் சுவாமி கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். உடனே வாரியார் சுவாமி அதற்கு பதில் சொல்றார் பாருங்க. பிரம்மனிடத்தில் ஓம்கார மந்திரத்தினுடைய பிரணவ பொருளை கேட்கிறார் முருகப்பெருமான். பிரம்மனுக்கு தெரியல. உடனே குட்டி சிறையிருந்த கோமானாகிய முருகப்பெருமான் அவனை ஒரு நறுக்குன்னு ஒரு குட்டு குட்டி சிறையில தூக்கி போட்டுட்டான். இப்ப பிரம்மனுடைய படைப்பு தொழில் தடைபட்டு நிற்கிறது. அந்த தொழிலை சிறிது காலம் யார் எடுத்து பார்க்கிறாரா? முருகப்பெருமான் எடுத்து பார்க்கிறார். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் வச்சு அடிச்சிட்டார் ஒரே அச்சில் எல்லாரையும். அந்த நேரத்தில் தயாரானவர்கள் தான் அந்த மாதிரி சீனா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் என்று வேடிக்கையாக வாரியார் சுவாமிகள் குறிப்பிடுவார். அதுபோல முருகப்பெருமான் எப்படி இருக்கிறான், அவனை நீ எப்படி தரிசிக்க முடியும்? ரொம்ப சொல்ற, இந்த பந்த தொடரெல்லாம் விட்டுட்டு வெளியில வா. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்றுற்றே உனை நாளும் கண்டு கொண்டன்புற்று இடுவேயேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபால செந்திலம் கண்டி கதிர்காம தென்பரங்குன்றில் பெருமாளே. இந்த பாட்டுல நிறைய பேர் பண்ற தப்பு, செந்திலம் கண்டி கதிர்வேலான்னு பாடிடுவாங்க. அது கதிர்வேலா இல்ல. கண்டி கதிர்காமம் என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய முருகத்தலங்கள். கண்டி, அந்த கண்டிங்கிறத நம்ம என்னன்னே தெரிஞ்சுக்காம
கதிர்னு வந்த உடனே கதிர் வேளான்னு போட்டுட்டாங்க. இது பதிப்பாளர்கள் செய்த தவறு, தயவு செய்து இன்று முதல் திருத்திக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானை திருப்பரங்குன்றத்தில் இருந்து கொண்டு கண்டி கதிர்காமம் என்று தென் திசையிலிருந்து தென்னிலங்கையை பார்த்து பாடுகிறார். எப்படி ஞானசம்பந்த பெருமான் திருக்காலத்தில் இருந்து திருக்கையிலையை பாடினாரோ, ராமேஸ்வரத்தில் நின்று கொண்டு இலங்கையை சுந்தரர் பாடினாரோ, அதுபோல் தென்பரங்குன்று அந்த மதுரையம்பதியிலிருந்து பார்த்தால் இலங்கை இருக்கக்கூடிய திசை தென் திசை. அங்கே அவருக்கு கண்டி கதிர்காமம் என்கின்ற முருக தலங்கள் தோற்றமடிக்கிறது. எனவே செந்திலம் கண்டி கதிர்காமா தென்பரங்குன்றில் பெருமாளே. தென்பரங்குன்றில் கண்டி கதிர்காமம் என்பதை வைப்பு தலங்களாக வைத்து பாடியிருக்கிறார் என்பதை நுணுக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க. அதே மாதிரி நிறைய பேர் அந்த திருவருணையில் பாடிய அற்புதமான ஒரு திருப்புகள். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் விழி தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவே வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்ற பாட்டுல ஒரு தவறு செய்வாங்க. கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவாங்க. அப்ப முருகப்பெருமான் இப்ப தீர்க்கிறது இல்லையா? கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம்னா அது பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலத்துல மட்டும்தான் தீர்த்தார், நிகழ்காலத்துல அவருக்கு தீர்க்கிறதுக்கு இல்ல அப்படின்னு ஆயிடும். எவ்வளவு பெரிய தவறை செய்கிறோம் பாருங்க. கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. எந்த காலத்திலையும் வினை தீர்க்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். எனவே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றுன்னு பாடணும். அடுத்து சொல்லுகிறார் அருணகிரி பெருமான், இந்த பிறவியிலேயே நீ ஆழ்ந்து தோய்ந்து 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 திரும்ப திரும்ப பிறவி எடுத்துட்டு இருக்கிறியே, கொஞ்சம் திருவடி மேல மனச மாற்று, மடைமாற்றம் செய். கருப்பற்று ஊரே பிறவாதே, கனக்க பாடுற்று உடலாதே, திருப்பொள் பாதத்தே அனுபூதி, சிறக்க பாலித்து அருள்வாயே, பரப்பற்றாருக்கு உரியோனே, பரத்த பாலுக்கு அணியோனே, திருக்கை சேவல் கொடியோனே, ஜகத்தில் ஜோதி பெருமாளே. கருப்பற்று ஊறி பிறவாதே, கரு மேல பற்று வைக்காத. கனக்க பாடுற்று உடலாதே. கனக்க பாடுனா தாங்க முடியாத பாடு. எது மேல அன்பு வை? திருப்பொற் பாதத்து அனுபூதி சிறக்க பாலித்து அருள்வாய். சுவாமி மலை திருவேரகத்தில் பாடுகிறார், அருமையான பாட்டு. காமியத்து அழிந்து இளையாதே, காலர் கை படிந்து மணியாது. அப்ப எதுல அன்பு வைக்கிறது? ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள். அது என்ன ஓவியத்தில் அந்தம் அருள்வாய்? எனக்கு ஒரு நல்ல திருவடி பேரை கொடுன்னு கேட்கிறார். அதையே ஓவியத்தில் அந்தம் அருள்வாயின்னு கேட்கிறார்னா, மற்ற எல்லாமே கலைந்து கொண்டே இருக்கும். இப்ப தாமரை பூ இருக்கு, காலையில பார்த்த உடனே மலர்ச்சியா இருக்கும். கதிரவன் மறைய மறைய தாமரை பூ கூம்பி சுருங்கி விடும். ஆனால் ஒரு தாமரையை ஓவியத்துல எழுதி வச்சிட்டோம்னா, காலையில் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும், பிற்பகல்ல பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும், மாலையில் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும், இரவு பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி நிலையான திருவடியை கொடுங்கிறத ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயின. அந்த ஓவியத்தில் அந்தம்னா எனக்கு திரும்ப திரும்ப ஒவ்வொரு நேரமும் மாறிக்கிட்டே இருக்கிற திருவடி வேண்டாம், பிறவியை கொடுக்கிற திருவடி வேண்டாம். ஓவியம் போல நிலையா இருக்கிற எந்த நேரமும் உன்னுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய அற்புதமான அனுபூதியை கொடு என்று கேட்கிறார். காமிய தழுந்தே இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே, ஓம் எழுத்தில் அன்பே மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்
துவமை கண்ணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏம வெப்ப உயர்ந்த மயில் வீரா ஏரகத்து அமர்ந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே. எப்பேற்பட்ட பாட்டு பாருங்க. காமியத்து அழுந்து இளையாதே. விருப்பம் எதுல பார்த்தாலும் விருப்பம், ஆசை ஆசை ஆசை, உடம்பு இழைச்சி போயிடும். காமியத்தில் அழுந்தனா உடம்பு இழைச்சி போகுமா? காமியத்தில் அழுந்து இளையாதே. கடைசியில் என்ன ஆகும்? ஒரு நாள் காலன் வந்து உன்னுடைய உயிரை கொண்டு போய் விடுவான். காலர் கை படிந்து மடியாதே. ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயை தூவமை கணிந்த சுகலீலா சுகத்தை தருகின்றவன் சூரனை கடிந்த கதிர்வேலா ஏம வெப்பு உயர்ந்த மயில் வீரா ஏரகத்து அமர்ந்த பெருமாள். திருவேரகம் என்பது சுவாமி மலையினுடைய பழைய பெயர். எப்படி பாடுறாரு பாருங்க. ஒரு வேடிக்கையாகவும் பாடக்கூடியவர் அருணகிரிநாதர். அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல கடல் 7 கடல் இருக்கு. அந்த 7 கடல் மணலையும் எண்ணி முடிச்சிடலாம். ஒரு கைப்பிடி மணலை எண்ண முடியுமா? ஒரு கைப்பிடி மணலை எண்ணி முடியுமா? ஆனா ஒரு கடல் அல்ல, 7 கடல் மணலையும் தனித்தனி தனியா எண்ணி இத்தனை லட்சம் கோடி மணல் அப்படின்னு சொல்ல முடிஞ்சா கூட சொல்லிடலாம். ஆனா நான் எடுத்த பிறவியே எண்ண முடியாது. இதுக்கு மேல அருணகிரிநாதர் நம்முடைய பிறவியை பத்தி பாராட்டி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. எப்படிப்பட்ட பிறவி? எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். சிதம்பரம் திருப்புகழ், அருமையான திருப்புகழ். ரொம்ப இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. இந்த திருப்புகள்லாம் அருமையான ஒரு திருப்புகழ். அதை கேட்டாமே, இசையோட கேட்டா இன்னும் நல்லா இருக்கும். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனிதுனத பயம் எனதுயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார் கடலுனத பயம் அடிமையும் அடிமை கடுகியும் அடிகள் தருவாயே விழுதிகள் அழகி மரகத வடிவி விமலினின் அருளும் முருகோனே விழுதிகள் அழகி மரகத வடிவி விமலி முன் அருளும் முருகோனே விரிதலம் ஏறிய குலகிரி நெறிய விசை பெருமயிலில் வருவோனே எழுகடல் குமுற அவுணர்கள் உயிரை இறைகொளும் மயிலை உடையோனே இமயவர் முனிவர் பரவிய புலியூரினில் நடம் மருவு பெருமாளே இமயவர் முனிவர் பரவிய புலியூரினில் நடம் மருவு பெருமாளே பெருமாளே பெருமாளே. புலியூர் என்பது சிதம்பரத்தினுடைய தொன்மை நாமம். பதஞ்சலி வியாக்கிரவாதர் புலிக்கால் முனிவர் வழிபட்டதனால் அந்த தலத்திற்கு புலியூர், பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பார் நம்முடைய தேவாரம் பாடியருளார். எனவே அப்படி அந்த பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பது போல பெரும்பற்ற புலியூர் என்பது சிதம்பரத்தினுடைய பெயர். அதனால் புலியூரினில் நடம் மருவு பெருமாளே என்று பாடுகிறார். எப்படிப்பட்ட பாடல் பாருங்க, அருமையா கொண்டு போகிறார். தெள்ளு தமிழ் பாட தெளிவோனை செய்ய குமரேச திரளோனே என்று பாடுகிறார்.
தெள்ளு தமிழ் பாட தெளிவும். முருகப்பெருமானுக்கு தமிழ் பாட பாட அவருக்கே ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சான். முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைமை புலவன் அல்லவா முருகப்பெருமான். எனவே அவன் தமிழ் பாட பாட தெளிவாகிறான் என்று முருகப்பெருமான் குறிப்பிடுகிறார். தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே என்று பாடுகிறார். அதுபோல முருகப்பெருமானை திருச்செந்தூர் திருப்புகழில் சொல்லுகிறார். பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை என்ற 3 ஆசைகளால் இந்த பிறவியானது இடர்பட்டு நலிந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆசையிலிருந்து விடுபட்டு வெளியில் வா. அந்த முருகப்பெருமானுடைய காட்சி உனக்கு தெரியும். அந்த திருமால் மருகோனாக இருக்கக்கூடிய முருகன் உனக்கு முன்னே வந்து தோன்றி விடுவான். எனவே அந்த பற்றுக்களில் இருந்து விடுபட்டு வா என்று சொல்லுகிற அருமையான ஒரு பாடல் திருச்செந்தூர் திருப்புகழ். வரியார் கருங்கண் மடமாதர் மகவாசை துந்தம் அதுவாகி இரு போது நைந்து இளையாதே இரு தாளின் அன்பு தருவாயே பரிபாலனம் செய்து அருள்வோனே பரமேசுரன் தன் அருள்வால அரிகேசவன் தன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே அலைவாய் அமர்ந்த பெருமாளே பெருமாளே. அலைவாய் என்பது திருச்சீர் அலைவாய் என்பது திருச்செந்தூரினுடைய பழைய திருநாமம். திருப்பரங்குன்றம், திருச்சீர் அலைவாய், திருத்தணிகை என்று சொல்வதைப் போல நம்முடைய அற்புதமான அருளாளர்கள் பாடிய மலை வாச தலங்கள், சமதளத்தில் இருக்கக்கூடிய தலங்கள், கடல் புறமாக இருக்கக்கூடிய தலங்கள் என்று முருகப்பெருமான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று விராலி மலையில் சென்று பாடுகிறார். பழனிமலை முருகப்பெருமானை பாடுகிறார். அங்கு பாடும்பொழுதுதான் தனக்கு முருகப்பெருமானை குருவாக வந்தான். கந்தரனுடைய நிறைவு பாடல் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று நிறைந்திருந்தால் கூட முருகப்பெருமான் எழுந்தருளி தனக்கு உபதேசம் செய்து ஜபமாலை கொடுத்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை அகச்சான்றாக பதிவு செய்த திருப்புகழ் அற்புதமான திருப்புகழ். அப்பக்கார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேசமந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ இப்பமாமுகந்தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமி பால ஜபமாலை தந்த சற்குருநாத திருகாவினன்குடி பெருமாளே. ஜபமாலை தந்த சற்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே என்று பாடுகிறார். அப்ப முருகப்பெருமானை ஜபமாலை கொடுத்து அவரை தன்பால் ஈர்த்து அருளி இருக்கின்றான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தையை பெருமானே என்பார் மணிவாசகர். அதுபோல ஈர்த்து ஆட்கொண்டிருக்கிறான் என்பதை அந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. அதுபோலவே தஞ்சை திருப்புகழ் ஒரு அற்புதமான ஒரு அடிப்படையில் அமைந்த திருப்புகழ். அங்கே 6 திருமுகங்களோடு பெருமான் தஞ்சை பெருவுடையார் திருக்கோவிலில் முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றான். அந்த முருகப்பெருமானை பார்த்தவுடன் அற்புதமான ஒரு பாடலை பாடுகிறார் நம்முடைய அருணகிரி பெருமான். அஞ்சன வேல் விழி மடமாதர் அங்கவர் மாயையில் அலைவேனோம் விஞ்சுருமா உனது அடி சேர விம்பமதாயருள் அருளாயோ நஞ்சு அமுதாவுனும் அரணாதம் நன்குமராவுமை அருள்வாலா தஞ்சனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே தஞ்சனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே பெருமாளே
பெருமாளே பெருமாளே பெருமாளே என்று பாடுகிறார். அருமையான ஒரு பாடல். அதே போல அதே மட்டில் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே என்று பாடுகிறார். அந்த 4 வேதங்களினுடைய பொருளாக இருக்கக்கூடிய நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. மகுடி என்று சொல்வார்கள் இந்த சந்தத்திற்கு. அந்த சந்தத்தில் நம்முடைய அருணகிரி பெருமான் அற்புதமாக திருப்புகழ் பாடியிருக்கிறார். திருப்புகழ் மட்டுமா, அவர் பாடியது கந்தர் அனுபூதி. அருமையான பாடல். நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முக நுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சுரந்திடவே பஞ்சக்கரகானி பதம் பணிவான் ஆடும் பரிவேலனை சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. சந்தத பாருங்க. உல்லாச நிராகுலையோ கவித சல்லாப வினோத நுனியலையோ எல்லாம் மற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. வானோ புனல் பார்க்க நல்மாருதமோ ஞானோதயமோ நவில் நாமரையோ யானோ மனமோ என யாண்டு இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமர மறைநாயகனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எப்பேற்பட்ட சந்தம்! கந்தனோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பாடியது அனுபூதி. அனுபூதி என்றால் அனுபவம் என்பது பொருள். கந்தனோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவம் கந்தர் அனுபூதியாக வெளிப்படுகிறது. 51 அட்சரங்கள் தமிழில் உண்டு, 51 ஒலி. அந்த 51 ஒலிக்கு ஒரு பாடலாக 51 பாடல்களில் அமைந்த அற்புதமான நூல் கந்தர் அனுபூதி. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் போன்ற அற்புதமான பாடல்களை தாங்கியது கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, திருவகுப்பு, வேல் விருத்தம், சேவல் விருத்தம், மயில் விருத்தம், திருஎழு, கூற்றிருக்கை. இது மட்டுமல்லாமல் சில ஆற்றுப்படை. முருகப்பெருமானிடத்தில் அவனுடைய அருளுக்கு பாத்திரமாக நம்மை எல்லாம் ஆற்றுப்படுத்துகிற ஆற்றுப்படை நூல்களை கூட அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். சற்றேறக்குரிய 16,000 பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் என்று வாரியார் சுவாமிகள் தெரிவிக்கிறார். ஆனால் நமக்கு கிடைத்திருப்பது 600 சொச்சம் பாடல்கள் தான் திருப்புகழாக கிடைத்திருக்கின்றன. ஆனால் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் போன்ற, கந்தர் அந்தாதி போன்ற நூல்கள் எல்லாம் முழுமையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அற்புதமான பாடல்கள். சாதாரண நிலையில் நம்மை பெருமானிடத்தில் நேராக நின்று பேசுகின்ற தன்மையை நமக்கு காட்டுகிற பாடல்கள் அந்த பாடல்கள். எனவே திருப்புகழை தினம் ஓதி மனம் மொழி மெய்களால் முருகப்பெருமானுடைய அன்பிற்கு பாத்திரமாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற அந்த வேண்டுதலை முன்வைத்து நாம் நிறைவு செய்கின்றோம் இந்த பொழிவை. வேலுண்டு வினையில்லை, மகிழுண்டு பயமில்லை, குகனுண்டே குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே, உன் கழலடியை காணவேதான் வந்தேன், கழலடியை காணவேதான் வந்தேன், நெற்றியிலே நீரணிந்து நெறியாக நினைத்தொழுது பற்றினே உந்தன் திரு பாதமே, முருகா பற்றினே உந்தன் திரு பாதமே, ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதியை தந்திடுவாய் முருகா, உயர்கதியை தந்திடுவாய் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டே குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் திருப்புகழ் அமுதம் குறித்து விளம்பியது கடகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. திருச்சிற்றம்பலம்.